பிரான்ஸில் விசா இல்லாமல் சட்டவிரோதமாக வேலை செய்கிறவங்க இவ்வாறான ஆட்களை வேலைக்கு உள்வாங்கி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதிகளவு வேலை சுமைகளை அதிகளவு நேரம் வேலையை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கான சம்பளத்தை கொடுக்குறாங்க. இல்லை, அதாவது குறைந்தபட்ச ஊதியம் என்று சொல்லி பிரான்ஸில் ஒரு லிமிட் இருக்கும். அதிலும் குறைவான சம்பளத்தை கொடுக்குறாங்க. அதை விட சில நேரத்தில் இந்த அதிகளவு நேரம் வேலையை வாங்குறாங்க. வாரத்தில் 60 மணி நேரத்துக்கு மேலே கூட வேலையை வாங்குறாங்க. ஆனால் சம்பளம் கூட கொடுக்குறாங்க. இது தொடர்பாக பல முறைப்பாடுகளை பெற்ற பின்னர் இவர்கள் மீது அக்கறை கொண்டு செயற்படுகின்ற சில அமைப்புகள் ஒன்றிணைஞ்சு இதை ஒரு முறைப்பாடாக முன் வச்சிருக்கிறார்கள். என்னென்றா இந்த ஊபர் ஈட், டெலிவரோ போன்ற இந்த டெலிவரி சர்வீஸுக்குள்ள அதிகளவிலான சட்டவிரோதமான ஆக்கள் பிரான்ஸுக்குள்ள வேலை செய்கிறாங்களாம். ஸோ நீண்ட கால கண்காணிப்பில் அவங்க அப்படி வேலை செய்கிற அந்த பணியாளர்கள் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இதுதான் இங்கே உண்மைக்கு நடக்குது. ஏன்னு சொன்னால் அப்படி விசா இல்லாமல் இங்கே சட்டவிரோத வேலை செய்கிறவங்க உடனடியாக நீதியை தேடி போக மாட்டாங்கன்னு சொல்லி எல்லா கம்பெனிஸுக்கும் தெரியும். இவன் தமிழர்களுக்கு கூட தெரியும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த டெலிவரி சர்வீஸில் வேலை செய்கிறாங்களுக்கு வேலையை கொடுக்குறாங்க. அதிகளவு நேரம், குறைந்த சம்பளம், சில நேரம் சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி இவங்க மீது அக்கறை கொண்ட இவங்களோட உரிமைகளை பாதுகாப்பு தொடர்பாக செயல்படுகிற அமைப்புகள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரான்ஸில் வழக்கறிஞரோடாக இந்த வழக்கை முன்வைக்கிறாங்க. அப்போ எதிர்வரும் காலங்களில் இவர்கள் இந்த வழக்கில் அவர்களுக்கு நீதி கிடைக்கும். ஆனால் இவர்கள் சட்டவிரோத குடியேறியது இருப்பதால் சில வேளை அவங்களோட குற்ற செயல்கள் எதுவும் இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு நாடு கடத்தப்பட வேண்டியும் பெறலாம். ஆனால் இன்னார்ன்னு சொல்லி அவர்களை யாருமே அடையாளப்படுத்தலை. இவ்வாறான ஒரு சம்பவம் இந்த ஊபர் ஈட் மற்ற இந்த டெலிவரி போன்ற அமைப்புகள், அதாவது டெலிவரி சேவைகளை வழங்குகிற இந்த அமைப்புகள் செய்யுது. விசா இல்லாதவங்களை வேலைக்கு எடுத்து குறைந்த சம்பளம் கொடுக்குது, சில வேலை கொடுக்குதில்லை. ஆனால் இந்த நிறுவனங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை முற்றுமுழுதாக மறக்குது, தாங்க அப்படி செய்யலாம்னு சொல்லி. ஸோ இது என்னவாக இருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் இது தொடர்பாக வழக்குகள் தீவிரமாக விசாரிக்கப்படும் போது அங்கே குற்றம் இடம்பெற்றுன்னு சொன்னால் இந்த நிறுவனங்களுக்கு பாரிய அளவிலான தண்டப்படங்கள் விதிக்கப்படும், சில வேளை தடைகளும் விதிக்கப்படலாம். ஆனால் இந்த வேலை செய்கிறவங்க அழைக்கப்பட்டால் நிச்சயமாக நாடு கடத்தப்படுவார்கள்.